வணக்கம். ப்ரோமோ 32. ரம்யா பரணியை பார்க்க தன் ஸ்கூட்டியில் போய்க் கொண்டிருந்தாள். அவள் மனமோ தினமும் தவறாமல் வருபவன் இன்று ஏன் வரவில்லை என்று கேள்விக்கு விடை தெரியாமல் அலைப்பாய்ந்து கொண்டிருந்தது. நேத்து வந்த வேலை முடிஞ்சா இங்கிருந்து கிளம்பிடுவேன்னு சொன்னாரே, ஒரு வேலை முடிச்சு சென்னைக்கு கிளம்பி போயிட்டாரா? தவித்தது அவள் மனம். அவளையும் அறியாமல் அவள் ஸ்கூட்டியின் வேகம் அதிகரித்தது. பரணி இருக்கும் வீட்டை அடைந்ததும் வண்டியை சரியாக கூட ஸ்டாண்ட் போடாமல் மூடியிருந்த கதவை பார்த்தவாறே அவள் வேகமாக நகர வண்டி கீழே சாய்ந்தது. அதையும் பொருட்படுத்தாமல் கதவை நோக்கி ஓடியவள் கதவை தட்ட அது திறந்துதான் இருந்தது. பரணி என்று மெதுவாக அழைத்தவாறே உள்ளே சென்றாள் ரம்யா. ஹாலில் டைனிங் டேபிளின் மேல் மருத்துவரின் பிரிஸ்கிரிப்ஷன் சீட்டும் ஒரு சில மருந்து மாத்திரைகள், இருமல் சிரப் என இருக்க பிரிஸ்கிரிப்ஷனில் பரணி என்ற பெயர் இருந்தது. உடம்பு சரியில்லையா என்று அந்த பிரிஸ்கிரிப்ஷனை பார்த்தவாறே கூறியவள் பரணி என்று சத்தமாக அழைத்தாள். இருமா, வந்துடுறேன் என்று தோட்டத்தில் இருந்த கொத்தமல்லியையும் கருவேப்பிலையும் பறித்து கொண்டு மாமா போகலாம் என்று இருவரும் வீட்டிற்கு வரும் வழியில் ரம்யாவை அழுத்தமாக பார்த்த அந்த பெண், நீ யாருமா? தம்பிக்கு தெரிஞ்சவங்களா என கேட்க, நான் அவரோட ஃப்ரெண்டு என்றாள் ரம்யா. அடுத்த 15 நிமிடத்தில் குழைய சாதமும் மிளகு ரசத்தையும் தயார் செய்து கொடுத்தாள் அந்த பெண். ரொம்ப தேங்க்ஸ்கா என்று சொல்லிவிட்டு சாதத்தில் ரசத்தை கலந்து ஸ்பூனை எடுத்துக்கொண்டு பரணியின் அறைக்கு எடுத்து வந்தாள் ரம்யா. அவனோ இன்னும் தூங்கிக் கொண்டேதான் இருந்தான். காய்ச்சலில் முகம் சோர்ந்து காணப்பட்டான். சாதத்தை டேபிளின் மேல் வைத்துவிட்டு, பரணி எழுந்துருங்க என்றாள். பதில் வராமல் போகவே, பரணி என்று தோலை உழுக்க அவன் லேசாக கண்களை திறந்து ரம்யாவை பார்த்தான்.